அன்பு பெரியோர்களே, அருமையான சகோதர சகோதரிகளே, எனது அன்பான மாணவ செல்வங்களே, வணக்கம். இன்றைய தின குறள் பதிவு அதிகாரம் 10 இனியவை கூறல். குறள் 93. முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானாம் இன்சொலினிதே அறம். மீண்டும் சொல்லுகிறேன். முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானாம் இன்சொல் இனிதே அறம். அதாவது பிறரிடம் அன்பு செலுத்தி முகமலர்ச்சியுடன் இனிய சொல் பேசுவதே அறம் எனப்படுகிறது. சொற்பொருள்: முகத்தான் ஒருவன் முகமலர்ச்சியால் விரும்பி, அமர்ந்தினிது விரும்பி இனிமையாக, நோக்கி பார்த்து, அகத்தானாம் அகமாகிய உள்ளம் மகிழ்ந்து, இன்சொல் இனிய சொல் பேசும் செயலே இனிதே இனிமையானது அறம். அதுவே அறம் எனப்படுகிறது. பொருள்: ஒருவன் முகமலர்ச்சியால் விருப்பத்துடன் இனிமையாக பார்த்து, அகமாகிய உள்ளத்தில் மகிழ்ந்து பிறரிடம் இனிய சொல் பேசுகின்ற செயலே இனிமையானது ஆகும். அதுவே அறச்செயலும் ஆகும் என வள்ளுவர் கூறுகிறார். இதற்கு சான்றாக ஒரு எடுத்துக்காட்டு கதையை கூறலாம். ஒரு ஊரில் ராஜா ஒருவருக்கு அழகிய மகள் ஒருத்தி இளவரசியாக இருந்தாள். இளவரசி தன் சந்தோஷத்தை கொண்டாட தன் தோழிகளுடன் அரண்மனையின் பின்பகுதியில் உள்ள அழகிய மலர்வனம் நிறைந்த நீர்ச்சுனைக்கு சென்று நீராடி மகிழ்ந்தாள். ஒரு நாள் சோலை வனத்தில் சூரிய ஒளி படாமலும் நீர் இல்லாமலும் வற்றி போய் ஒரு சிறிய செடி இளவரசியின் கண்ணில் தென்பட்டது. இந்த அழகான சோலையில் இச்செடி மட்டும் வாடி கிடப்பது கண்டு இளவரசி வருத்தம் கொண்டு அச்செடியை வேருடன் எடுத்து காலை சூரிய ஒளிக்கதிர்கள் அதன் மீது படும்படியான இடத்தில் வைத்துவிட்டு நீர்ச்சுனையில் உள்ள நீரை தன் கரங்களை கூட்டி நீரெடுத்து வந்து அச்செடிக்கு ஊற்றிவிட்டு தோழிகளுடன் அரண்மனை சென்றாள். மறுநாள் இளவரசி அந்த செடியை காண நீர்ச்சுனைக்கு வரும்போது அச்செடியில் சிறிய அழகிய மலர் மொட்டு தளிர்த்து காணப்பட்டது. இளவரசி உள்ளம் மகிழ்ந்து நீர்ச்சுனை நீரை தன் கையால் எடுத்து வந்து செடிக்கு மீண்டும் ஊற்றினாள். இவ்வாறு செய்கையில் ஒரு வாரத்தில் அழகான ரோஜா அச்செடியில் பூத்து குலுங்கியது. அளவில்லாத ஆனந்தத்தில் இளவரசி அம்மலரை பறித்து தன் தலையில் சூடிச் சென்றாள். மனித வாழ்வில் அகம் மகிழ்ந்து செய்யும் செயலே அறமாகவும் மாறுகிறது. அந்த அறமே தனக்கு மகிழ்ச்சியை தரும் என்பதற்கு இக்கதை இந்த குறளுக்கு உதாரணத்துடன் விளங்குகிறது என்பதை நாம் அறிவோம். நன்றி. மு. சமுத்திரம், ஆசிரியர்.